GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். காங்கிரஸ்ல இருந்து முக்கியமான தலைக்கட்டு ஒருத்தர் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதன் மூலமாக மீண்டும் காங்கிரஸ் இன்னும் அந்த கேம் லைம் லைட்லேயே வச்சிருக்காங்க. நேற்று தான் 5 பேர் கொண்ட குழு சிஎம் பார்த்து பேசிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அடுத்த நாளே வந்து இந்த விஷயத்த மாத்துறாங்களே, அப்போ காங்கிரஸினுடைய பிளான் என்ன அப்படிங்கிற விவாதம் மீண்டும் மேலெழுந்து வந்திருக்கு. இன்னொரு புறம் தாவேக்காவுக்கு அவர் வர போறாரு, இல்ல இவர் வர போறாரு, இல்ல எடப்பாடியே வர போறாருன்னு சொல்லிக்கிட்ட நேரத்தில் திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காரு நாஞ்சில் சம்பத். அது ஒன்றும் திடீர்னுலாம் இல்லைங்க, ரொம்ப நாள் பேசி கூத்தாடி இப்போதான் வந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கு. அது பாசிட்டிவாகவும் தாவேக்கால பார்க்கிறாங்க. பின்னணிகள் குறித்து விரிவாக பேசுகிறலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போல காங்கிரஸோட கேம் பிளான் தான் என்ன அப்படின்றதான் பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அது காங்கிரஸ்க்கே தெரியாது. ஏன்னா இப்போ என்ன ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு அப்படின்னா, ராகுல் காந்தியோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்ஃபேக்ட் ராகுல் காந்தியோட வியூக வகுப்பாளர்னே சொல்றாங்க. இப்போ தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து அந்த எஸ்ஐஆர் பூவெல்லாம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு பின்னாடி அந்த டேட்டாவை ஃபுல்லா தரவுகளை கலெக்ட் பண்ணி ஃபுல்லா கொடுக்கறதே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தான். அப்போ எந்த அளவுக்கு ராகுலோட க்ளோஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இவரு தான் வந்து விஜயை பார்த்துருக்காரு, விஜயை பார்த்து பேசியிருக்காரு. இந்த செய்தி வந்து வெளிப்படையா வந்திருக்கு. எப்போ அப்படின்னா, சிஎம் ஸ்டாலினை வந்து காங்கிரஸ் குழு சந்திச்சு பேசினாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த தேர்தலில் 75 இடங்கள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க போல. அவ்வளவு போதுங்க எங்களுக்கு, ஏன்னா லாஸ்ட் வாட்டி 25 தான் கொடுத்தீங்க, கூட 50 சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சி வேணும், கூட்டணி அந்த ஆட்சியில வந்து பங்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல. இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் காங்கிரஸ் இப்ப வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் சிஎம் ஸ்டாலின் வந்து எங்க சைட்ல தொகுதி பங்கீடு குழு போட்டதுக்கு அப்புறம் நாங்க ஆலோசிச்சு முடிவு பண்றோம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதை தொடர்ந்து தான் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி ஒப்புதலோட சந்திச்சாரா இல்லையான்னு தெரியல, ஆனா சந்திச்சது உண்மைதான். அதுல வந்து பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இதன் மூலியமா ராகுல் காந்தி வந்து 2 கேட் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஒன்னு, நம்ம கேட்கறத திமுக கொடுக்கல அப்படின்னா விஜய் பக்கம் போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வைக்கப்படுது. அப்ப இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திமுக தான் இருப்பாங்க, ஜஸ்ட் அந்த வெயிட்டை ஏத்துறதுக்காக இந்த மாதிரி ராகுல் காந்தி வந்து விஜய் பக்கம் போற மாதிரி காட்டுறாங்க. காங்கிரஸ்ல பெருசா விஜய் பக்கம் போக மாட்டாங்க, திமுக பக்கம் தான் நிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து தேசிய அளவுல எம்எல்ஏக்கள் அதிகமா தேவைப்படுதுன்ற மாதிரி ஒரு கணக்கு வைக்கிறாங்க. அது வந்து எம்எல்ஏக்களோட எம்பிக்கள் அதிகம் தேவைங்கிறது எப்போ உணர போறாங்கன்னு தெரியல. ஆமா, அது என்னன்னா, அடுத்த ஆண்டு வர ராஜ்யசபா தேர்தல் வருது பல மாநிலங்கள்ல. ராஜ்யசபா தேர்தலில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியிலே கிடையாது. அப்போ வந்து ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து மாநில எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இல்லையா. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற சில எம்எல்ஏக்கள் கூட பதவியில் இருப்பாங்களானே பெரிய சந்தேகம் தான். அப்படி பார்க்குற சமயத்தில் காங்கிரஸுக்கு நீங்க சொன்னது போல அதிகமாக எம்எல்ஏக்கள் இருந்தால் மட்டும்தான் ராஜ்யசபாவில் அதோட அந்த ஸ்ட்ராங் ஹோல்டர் வந்து தக்க வச்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு காங்கிரஸுக்கு. திமுகவோட சேர்ந்து பயணம் பண்ணாங்க அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கெடுத்துக்கிட்டு விஜயோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஃபைனல் டைம்ல வந்து எப்படி வேணா காட்சிகள் மாறலாம் இல்லையா. இதுல எனக்கு 2 சந்திப்புகள் முக்கியமான சந்திப்பு. ஒன்று, ஒரு நிகழ்ச்சியில கரூர் எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணியும் அருண்ராஜும் சந்திச்சுக்கிட்டாங்க, ஈரோடுன்னு நினைக்கிறேன். அங்க வந்து இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போதைக்கு அரசியல் பேசப்பட்டதான்னு கேட்கிறப்ப இல்லைன்னாங்க. ஆனாலும் அரசியல் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லப்பட்டுச்சு. 2 வெவ்வேறு நிர்வாகிகள், அதாவது ஜோதிமணிக்கு விஜய் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அவர் காங்கிரஸுக்கு வந்திருப்பாருலாம் சொன்னாங்க. இந்த பக்கம் ஜோதிமணி கரூர்ல திமுகவுக்கு எதிரான பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதுல சில போராட்டங்கள்ல அதிமுகவின் விஜயபாஸ்கர் கூடவே அமர்ந்து போராடுறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆள்கள் வந்து திமுகவுக்கு வரும்பொழுது இது கூட்டணி தர்மமாங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் திமுகவுக்கு எதிராகவே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப ஜோதிமணி அருண்ராஜ் சந்திப்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்துச்சு. அது வந்து செங்கோட்டையன் அவர் வந்து திருநாவுக்கரசை சந்திச்சார், காங்கிரஸ் நிர்வாகி. இப்போ இந்த சந்திப்பையும் நீங்க அதில் பொருத்தி பார்க்கணும். செங்கோட்டையனும் தாவேக்கால இருக்கக்கூடியவர், இவரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர். அரசியலே பேசலங்க, கல்யாணத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு போயிட்டாங்களே, நம்மள்ட்ட இப்படி சொன்னாங்க. ஆனா அதனுடைய பின்னணிங்கிறது நிச்சயம் அரசியல் பேசப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. இப்போ இதுல இருந்தா அந்த 3வது சந்திப்பை நீங்க இணைத்து பார்க்கணும். இந்த 2 சந்திப்பு இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய நபரோ இவர் விஜயும் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்புகளுக்கு பின்னாடி
நிச்சயமாக ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கறத இவர் இருக்கார்ல கார்த்தி சிதம்பரம், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா விஜயும் ராகுலும் பேசுனது உண்மைதான் சொன்னார் இல்லையா. அப்ப அந்த இதுல பொருத்தி பார்க்கும்போது ராகுல் காந்தி அனுமதி கொடுத்துதான் இவர் வந்து விஜய் பார்த்திருப்பார் அப்படின்ற ஒரு கோணம் பார்க்க முடியும். விஜய் பேசுனது உண்மைதான்னா அதற்கு காரணம் இவர் தான். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக தான் விஜய் வந்து ராகுல் தொடர்பு பேசினாரு அப்படிங்கறதான் செய்தி. ராகுல் காந்தி கிட்ட பேசணும் அப்படின்னா இவர் மூலமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்ப ராகுல் காந்திக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்குன்னு நீங்க வச்சுங்களேன். அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை தெரியாம நடந்திருக்கே வச்சுக்கிட்டாலும் இப்ப அந்த நடந்த சந்திப்புகளுடைய ரிப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா ராகுல் காந்திக்கு தெரியப்படுத்தப்படும். சோ அத ஒரு கையிலையும் திமுக ஒரு கையில தான் ராகுல் காந்தி வச்சு பாப்பாரு. ஆனா பாக்குறதுக்கு ஒன்னும் உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. தமிழ்நாடு தான் உங்களுக்கு கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோல்டு. இதையும் தனித்து போய் நிக்கிறோம்னு சொல்லி மிஸ் பண்ண விரும்புறாங்களா அல்லது விஜய் கூட கூட்டணிங்கிற பேர்ல போய் இணைய விரும்புறாங்களாங்கிறது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. இப்ப தமிழ்நாட்டு இது ஒண்ணு மட்டும் விஷயமா அப்படின்னு பார்க்கணும். இந்த எலெக்ஷனை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்க பெரும் வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார்ல, அது என்னதான் வந்து காங்கிரசின் சார்பாக பார்த்திருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டும் அதுல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவரு வந்து தமிழ்நாடு தேர்தலை குறி வச்சு தான் வராரு போல. குறிப்பா வந்து மயிலாடுதுறை தொகுதியை வந்து காங்கிரஸ் கேட்டிருக்காரு போல போட்டி போடுறதுக்கு. அதுல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. மேபி அந்த தொகுதியில போட்டி போடுறதுக்காக கூட விஜய் சந்திச்சு பேசிருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தொகுதி எதிர்பார்க்கிறார் போல. அதனால காங்கிரஸ்காரங்க எல்லாம் மயிலாடுதுறையை குறி வைக்கிறாங்க தெரியல. ஏற்கனவே சுதா எம்பி மயிலாடுதுறை குறி வச்சுதான் வேலை பார்த்தாங்க. அதுல திமுகவினர் நிறைய பேருக்கு மன கஷ்டம் இருக்கு. அது எப்படி இந்த தொகுதி போய் முக்கியமான தொகுதி, முதல்வர் வந்து அந்த தொகுதிக்கு மருமகன்கிற முறையில இருப்பார். சோ அப்பேற்பட்ட முக்கியமான தொகுதி ஏன் ஒதுக்கி கொடுக்குறாங்க? இப்ப சுதா என்ன பண்ணிட்டாங்க அவங்க அங்க அப்படிங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் போயிட்டு, அதனாலதான் இப்ப வந்து திமுகவோட பயணிச்சோம் அப்படின்னா மயிலாடுதுறை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரோட இதுக்கு ஏத்த மாதிரி அது இல்ல அது ஒருத்தர் அப்படி தானே பண்ணாரு. அதே மாதிரில இவரும் பண்றாரு. ரெண்டு வியூகோபாலர் தானே. வியூகோபாலர் அரசியலுக்கு வந்துட்டாங்க. அரசியலுக்கு வந்து தோற்ற ஜன்சுராஜ் கட்சியும் பார்த்திருக்கோம். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அழகு இது நாடாளுமன்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல முக்கியமா கவனத்தில் கொள்வாங்க காங்கிரஸ். ஏன்னா தென்னிந்தியாவில் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. அதை போய் மிஸ் பண்ண காங்கிரஸ் விரும்பாது. இங்க எப்படி நீங்க சொன்ன மாதிரி எம்எல்ஏக்கள் நிறைய இருந்தா ராஜ்யசபா எம்பிக்கள் வருவாங்களோ அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய எம்பிகள்ங்கிறது காங்கிரஸ்க்கு 99 நம்ம தானே இருக்காங்க, லோக்சபால இருக்காங்க. அப்போ லோக்சபா மாதிரியான இடங்கள்ல திமுகவினுடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. திமுக 23 எம்பிக்களை வச்சிருக்கு. அது போக விசிக எம்பிக்கள், மதிமுக எம்பிக்கள்னு நிறைய அவங்களுக்கு ஆதரவு தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே கணக்கில் வச்சு தான் அவங்க அந்த முடிவு நோக்கி நகர்த்துவாங்க. அப்போ வெறுமனே இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டும் குறி வச்சு நகர்த்தினா அது காங்கிரஸுக்கு நிச்சயமான காங்கிரஸுக்கு ஒரு தேசிய கட்சியா இருக்காங்க. தேசிய அளவில் அவங்களுக்கு எது வந்து அரசியல் லாபகரமா இருக்குமோ அதை நோக்கி தான் போகணும் அவங்க. இல்லை இன்னொன்று என்ன, திமுகக்கு என்ன ஒரு வாய்ஸ் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே வந்து பல திமுக காரங்க காங்கிரஸ் வேணான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வந்து காங்கிரஸ் விஜயை குறி வச்சாங்களோ அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி 75 தொகுதிகள் கேட்டாங்கல்ல, அதுலயே சொல்ல ஆரம்பிச்சாங்க திமுக காரங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு அதிக இடங்கள் போட்டி போட்டது முக்கியமா இல்ல அதிக இடங்கள் ஜெயிச்சது முக்கியமா, இந்த ரெண்டுல அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா போன தேர்தலில் வந்து 25 இடங்கள் கொடுக்கப்பட்டது, 17 ஜெயிச்சிங்க. ஆனா இப்போ அந்த பீகார் தேர்தலை கோடிட்டு காட்டுவாங்கல்ல, பீகார் தேர்தல் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் என்ன? அதாவது பீகார் தேர்தலை பொறுத்தளவுல ஆர்ஜேடியும் காங்கிரஸ் தான் அந்த கூட்டணியில மெஜாரிட்டி பிளேயர்ஸ் சொல்லலாம். ஏன்னா அந்த 2 கட்சிகள் தான் அங்க பெரும்பான்மை கட்சிகள். அவங்க 2 பேரும் அந்த சீட் ஷேரிங் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து அப்படி கிடையாது. திமுக கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் இருக்கு, பல மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா. அப்படி பார்க்குற சமயத்துல இவங்க எதிர்பார்க்கிற அந்த எண்ணிக்கையை வந்து திமுக கொடுக்கறது கடினமான விஷயம் தான், கொடுக்கவும் முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவ்வளவு இடங்கள் கேட்கறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்க ஸ்ட்ராங் ஹோல்ட் எப்படி இருக்கு, பீகாரோட தேர்தல் வெற்றி வந்து இங்க பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா அங்கேயே நீங்க அவ்வளவு மோசமா தோத்துருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் அந்த தோல்வி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா திமுக கூட்டணிக்கு தான் பெரிய ஒரு கெட்ட பேரா வந்துடும் சொல்லிட்டு அவங்க கேட்ட தொகுதியை திமுகவால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு தொகுதி கொடுக்க முடியும்னு பார்த்துட்டு காங்கிரஸ் போட்டி போட்டாங்க அப்படின்னா கட்சிக்கு ஸ்டேட்லயும் சரி நேஷனலையும் நல்லதா இருக்கும். இல்ல திமுக கூட்டணியே வேண்டாம் விஜய் பக்கம் தான் போவோம்னு போனாங்க அப்படின்னா மேலும் ஒரு வீழ்ச்சியை வந்து காங்கிரஸ் சந்திக்க தயாரா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 3வது சந்திப்பு அபிஷியலா நடந்திருக்கு. அனைவருக்கும் தெரியும் வகையில் இந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. விஜயனுடைய டார்கெட் காங்கிரஸாக தான் இருக்கு. காங்கிரஸ் வந்தால் தான் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் நமக்கு வரும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த விஜய் திருப்பரங்குன்றத்தில் இதுவரைக்கும் தெரியாமல் கூட ஒரு வார்த்தை சொல்லலை, ஒரு பதிவு போடலை, அல்லது அவர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் அல்லது ஆளும் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறோம். ரவிக்குமாருக்கு ரவிக்குமார் யாருங்க? இந்து மக்கள் கட்சி தலைவர். அவருக்கு என்ன உங்களுக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அவருடைய முன்னாள் குரு, இப்போதைக்கு ஒரு இந்து தமிழர் கட்சியில் இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்த்து கூட தாவேக்காவினர் வாய் திறக்கல. அதுல அவங்க நிலைப்பாடு என்ன? இப்ப எடப்பாடி தமிழக அரசு பண்ண தப்புங்கிறாரு, அப்படியே பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார். அந்த மாதிரி தாவேக்கா ஒரு நிலைப்பாடு கூட எடுக்கலையே. அப்ப அங்கேயே தாவேக்கா அடிபடுது. நீங்க எப்படி சிறுபான்மை மக்களை பாதுகாப்பீங்க? இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் பாக்குறேன். சரியான வாய்ப்பு, மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த இதுல வந்து எங்க நீங்க
ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட அரசியலோட கொள்கையா பார்க்கப்படும். முதல்ல நீங்க வந்து நீதிமன்றம் கிட்ட நின்னீங்க அப்படின்னா, நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அதையும் தாண்டி இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல பாஜக என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதுக்கு வந்து மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியும். அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சென்சிட்டிவான இஷ்யூல விஜய் எந்த பக்கம் நிக்கிறாரு, நியூட்ரலா நிக்க முடியவே முடியாது. யார் பக்கம் நிக்கிறாங்களோ அதை சொல்லிதான் ஆகணும் விஜய் வந்து. சோ இந்த இடத்துல தான் விஜய் யோசிக்கிறாரு, எங்க நிக்கிறதுன்னு தெரியாம பனையூர் விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு. சோ இந்த ஒரு பிரச்சனையில வெளில வரல, ஒரு எதுக்கும் வரல, கவின் கொலைகளுக்கும் வரலதான். கவின் மாதிரியான ஆணவ படுகொலைகளுக்கு எந்த கருத்தும் சொல்ல மாட்டாரு, பார்க்கவும் மாட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தாவேக்காவில் வந்து அழகு இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது மாதிரி விஜய் இதுக்கு பதில் சொல்ல அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்றாங்க இல்லையா. தாவேக்கா வேற எதுக்கு பேசுது அப்படின்னா திமுகவை கடுமையா தாக்குது. அப்ப என்ன கேட்கறாங்க, ஏன் திமுகவை தாக்குறீங்கன்னா திமுக தான் ரூலிங் பார்ட்டிங்க, அதனால தாக்குறோம். இப்ப புதிதாக இணைஞ்சிருக்க நாஞ்சல் சம்பத்து அதான் சொல்றாரு விஜய். ஆமா, அவர் வந்து விஜய் வந்து இவர் உங்களோட ஃபேன் தானா அப்படின்னு சொல்லி தான் வரவேற்றாரு அப்படின்னாரு. அதற்கப்புறம் நாஞ்சல் சம்பத் வந்து கேட்டிருக்காரு, நீங்க பாஜகவில் சாஃப்ட் கார்னர் இருக்கீங்க அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் இல்ல, நம்ம இங்க ஆளுங்கட்சி திமுக இருக்கு, அதனால நம்ம திமுக எதிர்க்கிறோம், பாஜக எதிர்க்கிற காலகட்டம் வரும்பொழுது எதிர்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப இன்னும் காலகட்டம் வரலையா? மதுரை மெட்ரோ என்னாச்சு, அதுக்கு எதிர்க்கணும். அல்லது மதுரை திருப்பரங்குன்றம் என்னாச்சு, அதற்கு எதிர்க்கலாம். SIRல விஜய் இன்னும் வெளியில வந்து போராட்டத்தை நடத்தவே இல்லை. அதே மாதிரி பாஜகவினுடைய மற்ற கொள்கைகளுக்கு விஜய் ஆதரவா இருக்காரா, எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் கொள்கைகளை போய் எதிர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை ரூலிங் பார்ட்டியை தான் எதிர்ப்பாரு அப்படின்னா பாஜகவினுடைய ஆட்சி, கூட்டணி ஆட்சி நடந்துட்டு வருது இல்லையா பாண்டிச்சேரியில, அதை விமர்சிக்கலாமே. இவங்க அங்கேயும் தானே ஆசைப்படுறாங்க, புசியாரோட பூர்வீகமே அதுதானே, அங்க போய் விமர்சனம் பண்ணும். ஆனா அவரை போய் 5-6 வாட்டி சந்திக்கிறாங்க. இவங்க மைண்ட் செட் ஃபுல்லா ஆமா திருப்பரங்குன்றத்தை பத்தி கவலைப்படல. ஆனா எப்படியாச்சும் பாண்டிச்சேரியில ரோட் ஷோ நடத்திடணும், பாண்டிச்சேரியில பெரிய நம்ம மாசான ஒரு பிளாஸ்ட் பண்ணி கூட்டத்தை காமிச்சிடணும் அப்படின்னு தான் விஜய் ஆசைப்படுறாரு. இப்போ 9ஆம் தேதி தான் அங்க பேசப்படுறதா சொல்றாங்க. சோ அங்கதான் இதெல்லாம் வாய் திறக்க போகிறார் அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்படுது. இல்ல அங்க வந்து இதை பேசுறதுக்கு ஆப்டா இருக்குமான்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா இப்போ நீங்க சொன்னது போல நாஞ்சல் சம்பத் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைப்பு செய்தியா மாறி இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 6 ஆண்டுகளா வந்து அரசியல் கட்சியில சேராம இருந்தாரு, திராவிட கொள்கையில தொடர்ந்து பேசிட்டு வந்தாரு. இன்னைக்கு விஜய் கட்சியில அபிஷியலா சேர்ந்திருக்காரு. அது அபிஷியலா என்ன அப்படின்னா இன்னைக்கு விஜயை பார்த்து சந்திச்சிருக்காரு, அவரும் வரவேற்றிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாவே வந்து நாஞ்சல் சம்பத்தோட ஸ்டாண்ட் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருந்தது. அதையும் தாண்டி விஜய்க்கு ஆதரவு என்பதையும் தாண்டி திமுக எதிர்ப்பு ஸ்டாண்டை வந்து நாஞ்சல் சம்பத் ரொம்ப கடுமையா வைக்க ஆரம்பிச்சார். இல்ல நம்மளுடைய நிகழ்ச்சி இல்லையா, அதுல வந்து அவர் சொன்னாரு திமுக என்ன சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னாரு. விஜய் எம்ஜிஆர் அளவுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொன்னாரு. அறிவு திருவிழாங்கிற நிகழ்ச்சியில என்ன பேச வாய்ப்பு கொடுக்கலங்கிறது அவருடைய மனத்தாங்கல நிறைய நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம திமுகவை சார்ந்த பலரும் வந்து என்ன வந்து நகைப்புக்குரிய விதமா பார்த்தாங்க, பெருசா மரியாதை தரல அப்படின்ற ஒரு ஆதங்கம், அந்த மன வருத்தம் வந்து பெருசா நம்மள்ட்டே பகிர்ந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில பேசும்போது. அதுவும் இன்னைக்கும் அதை தான் சொல்லியிருக்காரு. நான் கேட்டா சைக்கிள் கூட தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மன குமுறலை வந்து ஃபுல்லா கொட்டியிருக்காருன்னு சொன்னா அந்த அளவுக்கு திமுக மீது அவருக்கு தனிப்பட்ட முறையில பெரிய கோபம் இருந்திருக்கு. ஆனா அதற்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் திமுகவில் அவர் கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு அங்க மனம் ஒவ்வொல, அதனால அவரு அங்கிருந்து வெளியேற முடிவு எடுத்துட்டாரு. ஆனா அவர் முதல்ல திமுக இல்ல, ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாரு. 6 வருஷமா எந்த கட்சியிலும் இல்ல. திமுக இருந்தாரு, வைகோ பிரியும் பொழுது மதிமுக போனாரு, அப்புறம் அதிமுக வந்தாரு, அப்புறம் அமமுக போனாரு, அப்புறமா அமைதியா இருந்தாரு. அப்புறம் திராவிட ஆதரவாளர் பேர்ல திமுகவினுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வந்தாரு. இப்போ மீண்டும் தாவேக்காங்கிற புதிய கட்சி நோக்கி அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல் பயணம் என்னவா இருந்தாலும் அவரது புதிய பயணத்துக்கு நம்ம வாழ்த்துகள். அதே நேரம் அவருடைய இந்த பயணம் விமர்சிக்கப்படுது. ஏன்னா திமுகவில் வாய்ப்பு இல்லைங்கிற அடிப்படையில் அங்க போறீங்க, ஆனா இங்கதான் உங்களுக்கு பேச கொடுத்தாங்களே, நீங்க ஏன் வந்து இதை புறக்கணிச்சுட்டு அங்க போறீங்க, விஜய வந்து நீங்க அப்படி ஒரு தலைவரா பாக்குறீங்களாங்கிற மாதிரியான விமர்சனம். அதுக்கு அவசியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு தகுந்த இடத்துல வந்து நீங்க பேச அழைக்கல. அதாவது நான் தொடர்ந்து உங்கள்ட்ட எவ்வளவு வாட்டி கூப்பிட்டுட்டேன், எவ்வளவு வாட்டி பேசிட்டேன், நான் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன், இருந்தாலும் யாரும் கூப்பிட மாட்டேன். குறிப்பா சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு, அவரை முதற்கொண்டு ஒரு பேசுறாரு. எனக்கு வந்து உற்ற ஒரு நண்பரா இருந்தார், அவருமே கடைசியில வந்து எனக்கு உரிய மரியாதை கொடுக்கல, உரிய அங்கீகாரம் எதுவுமே கொடுக்காம தான் வச்சிருந்தாங்க. என்ன திமுக ஆதரிச்சுக்கிட்டு விஜய் ஆதரிச்சா திமுகவினர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் வந்து திமுக மிக கடுமையா விமர்சிக்கிறாரு, ஸ்டாலின் அங்கிள்லாம் சொல்லி விமர்சிக்கிறாரு. அப்போ திமுக ஒரு பக்கம் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் நல்லவர், விஜய் வருவாருங்கிற விமர்சனத்தை திமுகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கறத கலை யதார்த்தமா இருக்கு. அதனால இன்னைக்கு விஜய் கட்சியில் சேர்ந்திருக்காரு. விஜயை பார்த்து அந்த சந்திப்பு நடத்தி நான் வந்து தாவேக்காவுக்காக நாடு முழுக்க பரப்புரை பண்றதுக்கு விஜய் அனுமதி கொடுத்திருக்கான்ற மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது வந்து செங்கோட்டையனுடைய செயல்னு சொல்றாங்க. ஏன்னா செங்கோட்டையன் நாஞ்சல் சம்பத்தோட தொடர்புல இருந்தவர் தான். நாஞ்சல் சம்பத்தும் செங்கோட்டையனுடைய செயலை நியாயப்படுத்துற மாதிரி தான் பேசினார். ஏன்னா இங்க அதிமுக உரிய அங்கீகாரம்
அங்கீகாரம் கிடைக்கல, அதனால அவர் அங்க அங்கீகாரத்தை நோக்கி தான் செயல்பட்டாரு, அதனால அவர் என்ன பண்ண முடியும், அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். செங்கோட்டையன் அப்போ வந்து வேற அளவுல பெரிய ஒரு தலைவர்களை, இவரை விட இன்னும் மாஜி அமைச்சர்களா இருந்தவங்கள, இன்னும் முக்கிய நபர்களா இருந்தவங்கள அவரால் தாவேகா கொண்டு வர முடியாத பட்சத்துல தான் நாஞ்சில் சம்பத் போன்ற அறிந்த பேச்சாளர்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நாஞ்சில் சம்பத் போன்ற பேச்சாளர் வந்து விஜய் கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முகமா இருப்பாங்க கட்சியில. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெற்றி நம்மதே, நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கலான்ற மாதிரி ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. ஆனா அதையும் தாண்டி அந்த கட்சிக்கு வந்து பெருசா கொள்கை இருக்கிற அளவுக்கு மக்களுக்கு தெரியல. அந்த கொள்கையை வந்து பெருசா வெளியில வந்து யாருமே பேச மாட்டாங்க. ரெண்டாவது, எந்த பரப்புரை கூட்டத்துக்கு போனாலும் அங்க ஒரு பெரிய சச்சரவு ஏற்படுது. அதையெல்லாம் கடந்து நாஞ்சில் சம்பத் வந்து எப்படி அந்த கட்சிக்காக தொடர்ந்து பேச முடியுமா அவரால்? அந்த கட்சி இளைஞர்கள் வந்து நாஞ்சில் சம்பத் எப்படி புரிஞ்சுக்குவாங்க, எப்படி ஒரு வரவேற்பாங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அதில் எழுந்திருக்கு. நாஞ்சில் சம்பத்துக்கு வரக்கூடிய காலத்துல விஜய் பத்தி புகழ்ந்து பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் தான் எம்ஜிஆர் அளவுக்கு உயர்ந்து பேசுறாருல. ஆனா அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகளையும் சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதையும் தாண்டி என்ன பொறுப்பு விஜய் அவர் கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நிச்சயமா பொறுப்பு கொடுப்பாங்க. அதற்கு முன்னாடி இப்ப பேச்சாளராக நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் களத்துல எதிரொலிக்கிற ஒரு சம்பவம். தெரிஞ்சு புதுச்சேரியில ரோட் ஷோ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரோட் ஷோ நாஞ்சில் சம்பத் கண்டிப்பா போவார்னு நினைக்கிறேன். ரோட் ஷோக்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதா அங்க இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. பொதுக்கூட்டம் கொடுத்தாலும் பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா ரஜினிக்கு தமிழறிய மணியின் மாதிரி இவருக்கு நாஞ்சில் சம்பத் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல உண்மையிலேயே இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உத்தரப்பிரதேசம் மீரட் அந்த நகர்ல ஒரு இளைஞருக்கு கல்யாணம் ஆகுது. அவருக்கு 26, 27 வயசு இருக்குன்னு வச்சுங்க. அவருக்கு கல்யாணம் ஆகுது. முதலிரவு ஏற்பாடுகள் நடக்குது. அப்போ முதலிரவுல பல்பு வாங்க போறாரு. முதலிரவுக்கு எதுக்கு பல்புன்னு கேட்டீங்கன்னா அது 18+ கண்டென்ட், அதெல்லாம் நம்ம பேச வரல. அவர் மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரூம்ல ரொம்ப ஓவர் பிரைட்டா இருக்கு, அதனால வெளிச்சம் கம்மியான ஒரு பல்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கணவருக்கு சொல்லி அனுப்புறாங்க. கணவரும் பல்பு வாங்க போறாரு. போனவர் 3 நாளா காணவே இல்லை. எங்க போனாரு? பல்பு தானே வாங்கிட்டு வர சொல்லுவோம், எங்க போயிட்டாரு? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேற அலங்காரம் எல்லாம் பண்ணி அப்படியே இருக்கு. மணப்பெண் வீட்டார் மணமகன் வீட்டார் எல்லாம் தேடி திரியிறாங்க. இதனடா அது கல்யாணம் பண்றதுக்கு சவனன் தானே இருந்தாரு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எங்க போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா தேடுறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்பயும் தேடுறாங்க. போலீஸ் வந்து பெரிய டீம் அமைச்சு சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இங்க ரோட்ல போயிட்டு வந்திருக்காப்புல. அப்புறம் அவர் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் வரமா இருக்காரு. ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஏரியால இருக்காரு. மீரட்ல இருந்து ஹரித்வாருக்கு போயிட்டாரு. இங்க ஏங்க வந்தீங்கன்னு பிடிச்சி விசாரிச்சா தெரியல, ஃபர்ஸ்ட் நைட்டு ஒரு பதட்டமா இருந்துச்சு, பஸ் ஏறிங்க வந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் போலீஸ் டீப்பா விசாரிச்ச பொழுதுதான் அவர் ஃப்ரெண்டுங்கள்ட்ட ஏதோ அட்வைஸ் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்குங்கிறப்ப அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்து மாத்திரையே கொடுத்துருக்காங்க. அதுல அவருக்கு ஏதோ மயக்கமாயிருக்கு போருக்கு. அதனால இவ்வளவு பெரிய தாமதம். இயல்பாவே அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த பதட்டம் இன்னும் அதிகமாகி மயக்கம் அடைஞ்சு கொடுத்திருக்காரு. அப்புறமாக இது இனிமே போனா அசிங்கமா இருக்குமேங்கிறதுனால 2 நாள் கழிச்சு வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால முதலிரவுக்கு முன்னாடி புதுசா கல்யாணமான பெண்கள் கணவரை தயவு செஞ்சு பல்ப் வாங்கிட்டு வர சொல்லாதீங்க, காணா போயிடுறாங்களா பத்திரம். ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் கேட்டேன்னா என் ஃப்ரெண்டை போல யாரை மச்சான் பாட்டை ஒட்டே போயிட்டாரு. பேசலாம் அழகு. நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசினா நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.